எனக்கும் அவருக்கு பல்வேறு வகையான தகராறுகள் நடந்திருக்கு. நான் குரோம்பேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர். குரோம்பேட்டில் நடக்கிற பல தகராறுகளுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர். எவன்டா இங்கே டாக்டருங்க? நான் தான்டா. என் பதில் டாக்டர் வாய மூடுறா, என்ன வேணும் உனக்கு? அப்ப அவரோட பெரிய தாதாவை நீங்க இருந்திருப்பீங்களே. அப்பதான் ஜேபிஆர் யாரு என்னன்னு கேட்டு எனக்கு உடனே ஃபோன் போட்டு என்னுடைய கல்லூரிக்கு வரணும். ஜேபிஆருக்கு நான் என்னை யாருன்னு அப்ப தெரியல. நான் ஒருவேளை முதலமைச்சரானால் என்னுடைய கல்வி அமைச்சர் ஜேபிஆர். அந்த அளவுக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பாட திட்டங்களும் ஜேபிஆருக்கும் அதிமுக என்ன ஒரு வரலாறு என்ன சார்? ஜேபிஆர் மதுசூதனன் 2 பேர் இருந்தாங்க. சொல்லக்கூடாது, சொல்லுங்க. 2 பேரும் தாதாக்கு. வட சென்னைக்கு மதுசூதனன், தென் சென்னைக்கு ஜேபிஆர். ஜேபிஆர் ஒரு சஸ்பெண்டட் போலீஸ்மேன். ஆமா, எம்ஜிஆர் காலத்துல. எம்ஜிஆர் காலம். அப்போ பல விஷயங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட அவங்க 2 பேரும் தான். 2 பேர்த்துக்கிட்டுமே எனக்கு தொடர்பு உண்டு. ஆனால் அதே ஜேபிஆர் ஒரு பெரிய கல்வியாளனாக மாறினார். ஆமா, எனக்கும் அவருக்கு பல்வேறு வகையான தகராறுகள் நடந்திருக்கு. நான் குரோம்பேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டாக்டர். குரோம்பேட்டில் நடக்கிற பல தகராறுகளுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர். அடி தடி இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. உள்ளே வரும்போது எப்படி வருவார் தெரியுங்களா? எவன்டா இங்கே டாக்டரு? அப்படிதான் வருவார். நான் டியூட்டியில் இருக்கும்போது உட்காந்துட்டு இருப்பேன். எவன்டா இங்கே டாக்டருங்க? நான் தான்டா. என் பதில் டாக்டர் வாய மூடுறா, என்ன வேணும் உனக்கு? அப்ப அவரோட பெரிய தாதாவை நீங்க இருந்திருப்பீங்களே. எங்க அண்ணன் மந்திரி. உடனே கண்ணு என்ன நீ இப்படி கோச்சிக்கிட்டேன்? சும்மா கேட்டேன். அவன் சின்ன பையன் என்ன அப்படி இதாகிட்டேன். ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு கல்லூரி திறந்த பிறகு என்னுடைய ரேடியோ டாக்கெல்லாம் அவர் கேட்டிருக்கார். அது காலையில் இன்று ஒரு தகவல் மாதிரி தென்கட்சி சுவாமி பேசுன மாதிரி என்னுடைய இதெல்லாம் பெருசாக ஏற்படுச்சு. அதில் காலையில் நான் அருள் வாக்கு சொல்கிற மாதிரி அது எனக்கு கொடுத்தாங்க. அதுவரையில் அருள் வாக்குனாக்க தேவாரம், திருப்பதிகா, இது திருக்குறள் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கதையை வேறு மாதிரி மாற்றினேன். அன்றான்ற நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இலக்கியத்தோடு சேர்த்து இது பண்ணி இதைத்தான் உண்மை சுடும் என்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் பேச நான் அதெல்லாம் பெரிய பாப்புலர். கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வான இல்லை, நான் தமிழ்வான யாருன்னே அவருக்கு தெரியாமல் ரேடியோ ஸ்டேஷனில் போய் யார் இந்த ஆள் அப்படின்னு கேட்டு நான் தெரிஞ்ச உடனே 2 பக்கம் கடிதம் எழுதினார். இத்தனை வருஷமாக நான் கேட்குறேன், இவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ பேர் வந்தது. அப்போ என்னாச்சு, ஒரு ஈரோடு தமிழனுடைய கவிதையை நான் ஒரு தடவை சொன்னேன். அதாவது ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் வரும்போது 10வது முறை பூமியில் தரையில் விழுந்தவனை பார்த்து பூமி தாய் முத்தமிட்டு சொன்னது, உன்னை வாழ்த்துகிறேன், இதற்கு முன்பு 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ, அப்படிங்கிற ஒரு ஈரோடு தமிழன் கவிதையை நான் சொன்னேன். இது அன்னைக்கு கேட்டோம். அன்னைக்கு நான் அப்போ எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் டெப்டி டைரக்டராக வேலை பார்த்துட்டு என் ரூமுக்கு கூட்டமான கூட்டம் நிற்கிது. என்னன்னா நம்ம நிப்பிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். சார் ரேடியோவில் பேச நீங்கிறாங்க அப்படி வந்துருச்சு. அப்போ தான் ஜேபிஆர் யார் என்னான்னு கேட்டு எனக்கு உடனே ஃபோன் போட்டு என்னுடைய கல்லூரிக்கு வரணும். ஜேபிஆருக்கு நான் என்னை யாருன்னு அப்போ தெரியல. காலேஜுக்கு போயிட்டேன், கார் ஸ்டார்ட் போயிட்டேன். என்னை பார்த்தாரு, நீயாது டாக்டர் குரோம்பேட்டு ஞாபகம். அப்புறம் நான் சொன்னேன், உங்களுடைய மாற்றங்களை நான் பார்க்குறேன். ஆனால் அன்றைக்கி அந்த கல்லூரி எனக்கு சுற்றி காட்டினார். எனக்கு வந்த ஒரு இது என்னன்னா, நான் ஒருவேளை முதலமைச்சரானால் என்னுடைய கல்வி அமைச்சர் ஜேபிஆர். அந்த அளவுக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பாட திட்டங்களும். அதாவது பஸ்ஸில் வர்றான், காலேஜுக்கு கல்லூரி பஸ்ஸில் வர்றான், 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் காலையில் எந்திரிச்சு. பல பசங்களுக்கு காலையில் டிஃபன் கிடையாது. அவன் அப்படியே பசியோடு வர்றான். வந்த உடனே நீங்கள் கிளாஸில் உட்கார வச்சுட்டு ஆரம்பிச்சிடுறீங்க உங்கள் வேலையை. உங்கள் வாத்தியாருக்கு என்ன வேலை?
நீ செத்தியா பொழைச்சியாங்கிறது இல்லை. டுடே மை சப்ஜெக்ட் இஸ் நீ செத்தா என்ன பொழைச்சான்னா உனக்கு சம்பளம் கொடுத்துடணும். மனுஷனாவே நினைக்க மாட்டாங்க. இந்த தான் நேராக வருது வண்டி. இறங்கின உடனே எல்லாத்துக்கும் காஃபி பிஸ்கட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேத்துக்கும் எல்லாம் காஃபி பிஸ்கட் சாப்பிட்டு போய் உட்காடுறோம். 11 மணிக்கு ஐஸ்கிரீம், மத்தியானம் சாப்பாடு, காலேஜ் ஆரம்பம் ஸ்டார்டிங்ல காலேஜ்லேயே சாப்பாடு. யார் கூட உட்காந்து சாப்பிட்றது? ஜேபிஆர் ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்றா, மாணவர்கள் ஆசிரியர்களும் ஒன்றா உட்காந்து கூட்டம். ஆசிரியர்களுக்கு தனியாக இடம் இதெல்லாம் கிடையாது. கூட்டத்தில் அப்படியே வரிசையாக உட்காரணும். அப்போ என்ன ஆகுது? சாப்பிடுவோம், பையனோட பேசும்போது பையன் நானும் ஃப்ரெண்ட் ஆகிடுறோம். தேர் இஸ் நோ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன். ஒரு அப்பா அண்ணன் தம்பி ரிலேஷன், பாசம் உண்டாகுது, சொல்லித்தர ஆசை வருது, எனக்கு இன்வால்மெண்ட் வருது, அவனுக்கு எனக்கு ஒரு ஆசை வருது, இவன் நல்லா வரணும்னு சொல்லி கொடுக்குறது ஆசை. இவன் வந்து அந்த டயர்டு சொத்த வந்த உடனே காஃபியும் டீயும் குடிச்சிட்டு அது பிஸ்கட்டும் சாப்பிட்டு உட்காந்த உடனே தெம்பா கிளாஸ் கவனிக்கிறான். 1 மணி நேரம் டயர்டாகிறோம், மறுபடியும் கிளாஸ் டம்ளர். அந்த அளவுக்கு இதை நான் எங்கே பார்த்தேன்னா யூஎஸ்ல எனக்கு ட்ரைனிங்கில் பார்த்தேன். இது அனுபவம் அங்கே எப்படி வச்சுருப்பாங்கன்னா, கிளாஸ் ரூமில் வந்து சைடில் வந்து ஒரு ரேக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரேக் இருக்கும். அதில் காஃபி டீ எல்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. போட்டு கலந்து குடிச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து பிஸ்கட்லாம் இருக்கும். கிளாஸை டீ குடிச்சிக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். டயர்ட்னஸ் இருக்காது, தூக்கம் வராது, கிளாஸை கவனிப்பீங்க. பாடம் மண்டையில் ஏறுதாங்கிறது தான் உங்களுடைய இது முக்கியமான வேலை. அதை அவர் செஞ்சார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் இப்படி இருக்கிறத நான் என்னென்ன இதுங்க. அந்த பக்கத்துலேயே ஒரு இண்டஸ்ட்ரியை போட்டார். அப்புறம் தான் இப்போ அதை பனிமலன் வேறு காலேஜை மாற்றிட்டேன். அந்த இண்டஸ்ட்ரியில் இவனுங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை போட்டு அங்கேயே வேலையில் சேர்த்துனார். அந்த அளவுக்கு அவர் வந்து அக்கறையும் இதையும் காட்டணும். அப்போ தான் சொன்னார், அந்த ஜேபிஆரா நீங்கள் மறந்துருப்பா அப்படின்ட்டு. கடைசி ஊரில் இருந்தார். எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, நான் சொன்ன சீட்டு கொடுத்தார். சொன்ன சீட்டு கொடுப்பாரு. என்னுடைய உறவுக்கார பசங்க எல்லாத்தையும் அங்கே தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஜேபிஆர்கிட்ட பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு கொண்டு கொடுத்தாங்க. மாடல் காலேஜாக நடத்தினார். அதே ஜேபிஆர் தான். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன், அப்சல்யூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு வித்தியாசமான ஒரு ஜேபிஆரை நான் ஒரு இருண்ட ஒரு ஜேபிஆரையும் பார்த்துருக்கேன், ஒரு வெளிச்சம் காட்டுகிற ஜேபிஆரையும் பார்த்தேன். ஓகே, இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த இதுவும் பக்கபலம்? அதாவது இவங்கெல்லாம் அதாவது அந்த தாதாவாக இருந்தபோது பல்வேறு வகையான கட்சி சம்பந்தமான எல்லா கட்சிக்காரனும் தப்பு தட்டா பண்ணி மாட்டிக்குவான் இல்லையா, அதெல்லாம் இவங்க விட்டு இது பண்ணுவார். துறைமுகத்தில் இல்லை நடக்கிற பல விஷயங்கள்லாம் வந்து திமுக சார்பில் வந்து ஏழுமலைன்னு ஒருத்தர் இருந்தார். அங்கெல்லாம் வந்து இயற்கை சாவே நடக்கல, எல்லாம் கொலைகள் தான். துறைமுகத்தில் வந்து அந்த கங்காணின்னு பேர் வந்து வேலையெல்லாம் ஹார்பருக்கு போனீங்கன்னாக்கா அன்றைக்கி கூலிக்கு ஆளை சேர்த்துறதுக்கு வர்றவங்களை கூப்பிட்டு இந்த இதுக்கு போங்க அந்த பேக்கு போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க, கூலி கொடுப்பாங்க. அதில் பெரிய பணம் விளையாடிட்டு இருந்தது. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த துறைமுகங்களே வந்து ஒரு 5-6 பேர்த்து கையில் தான் இருந்தது. அரசியல் கட்சிக்காரர் அதை வந்து அவங்க அவங்களாம் வந்து அரசியல் இதாக அது அப்படி ஒருத்தர் தான் ஜெயக்குமார். இப்போ மந்திரியாலாம் இருக்காரு. அவர் அந்த மாதிரி இருந்தவர் தான். எனக்கு அப்படி தான் அவரெல்லாம் தெரியும். ஜெயக்குமாருக்கு என்ன வந்து அவர் தெரியாது. அன்றைக்கி ஜெயக்குமார் எங்களுக்கு பெரிய ஹீரோ, அன்றைக்கி பெரிய பாக்ஸர். அவர் அதிமுக மந்திரியாக இருந்தார் ஜெயக்குமார். இப்போ இதெல்லாம் தொடர்பாளராக இருக்காரு. அவர் பாக்ஸிங் அவர் இறங்கினார்னு அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் பிச்சு உதறுவார். ஹார்பர் போகிற அவர் கையில் அவர் வச்சது தான் சட்டம். அந்த மாதிரி இருந்தவர். அது மாதிரி மதுசூதனம் வட சென்னைக்கு அவர் ஃபுல்லாக இருந்தார். தென் சென்னைக்கு இவங்க இருந்தாங்க. 2 பேரும் தான் வந்து எலெக்ஷனில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு அவங்க தான் பயன்பட்டாங்க. அது எம்ஜிஆர் அவங்கள ரொம்ப பெருசாக நம்பினார். அவருக்கு பேர் என்னன்னாக்கா கமாண்டர்னு போட்டு வச்சுருப்பார். இல்லை, எம்ஜிஆர் இடத்தெல்லாம் கொடுத்தாரு காலேஜ் கட்ட சொன்னாங்க. தனியார் கல்லூரிகள் பூராவும் எம்ஜிஆர் காலத்தில் தான் ஜேபிஆர் கட்டினதுக்கு பிறகு தான் என்ஜினியரிங் காலேஜில் காசு வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் புற்றீச்சலாக வர ஆரம்பிச்சு. கண்டவன் போன வந்தவன்லாம் ஆரம்பிச்சோம். அம்மா அவர்கள் ஆட்சி வரும்போது அரசியல் விட்டு இல்லை, அதுக்கப்புறம் அவர் ஜேபிஆர் வந்து அரசியலுக்கு அவர் வர விரும்பினார். ஒதுக்கிட்டார், கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அரசியல் பிரச்சனையில் எங்கள் அண்ணனுக்கும் இன்னொரு அரசியல் தலைவருக்கும் அந்த தகராறில் ஜேபிஆர் எங்கள் அண்ணனுக்கு எகென்ஸ்டாக நின்னார். எங்கள் அண்ணனை அடிக்கிற அளவுக்கு வந்தார், அந்த அளவுக்கு வந்தார். அதே ஜேபிஆர் தான், ஆளே வேற. அரசியலுக்கு கூப்பிட்டாங்க.
ஓகே. இப்போ 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஜேபிஆர் அவங்க ஃபேமிலியில இருந்து அவங்க மருமகன் அவர்கள் டிவிகேல விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க காலேஜ் எல்லாம் உளுந்து போச்சுங்க. ம். ஒரு காலத்தில் ஜேபிஆர் காலேஜில் சீட்டு கிடைச்சா போதுன்ற ஏதோ கியூ நின்றுக்கிட்டு இருந்த காலம் இன்னைக்கு ஜேபிஆர் காலேஜ் கம்ஸ் நோ வேற ம். கதையை போச்சு. அதுதாங்க, ஒரு தலைமுறை சம்பாதிக்கும், ஒரு தலைமுறை அழிச்சிடும். ம். ஒரு தடவை ஜேபிஆரை பார்க்கறதுக்கு நான் போகிறேன். ம். அவர் தான் வர சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் வந்து இன்சார்ஜாக உட்கார வச்சு இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. நான் போய் அவர் போன உடனே மேலே போங்க அப்படின்ட்டாங்க. மேலே போய் உட்காந்துருந்தேன். என்ன வர சொல்லியிருக்காருங்க, தெரியும், உட்காருங்க அப்படின்ட்டார். உட்காந்துட்டேன். உட்காந்துக்கிட்டே இருக்கேன். நான் சொன்னேன், "சரி, என்னங்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எல்லாம் தெரியுங்க" அப்படின்னாரு. நான் சரி எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கு, எந்திரிச்சு போய் இந்த செவுத்து அந்த இதை கைப்பிடி செவருக்கிட்ட போய் இப்படி எட்டி பார்க்குறேன். கீழே ஜேபிஆர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்படி மேலே பார்த்தாரு. டாக்டர் இங்கே தான் இருக்காரு, எங்கெங்கேயோ தேடுறீங்க, எப்போ வந்தீங்கன்னாரு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள. உடனே அவரே மேலே வந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் ஆச்சு. ஏறத்தாழ அழுவல. என்ன பண்ணுறதுங்க, இவ்வளவு தூரத்துக்கு நான் உருவாக்கி வச்சிருக்கேன், இவன்லாம் வந்து இவன் சொந்தக்காரன் வந்து உட்காந்துக்கிட்டு என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிரும் போட்டிருக்குங்கன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டார். அப்பயே நான் சொன்னேன், தைரியமாக இருங்க, ஒரு சமுதாயம் சம்பாதிக்கும், ஒரு சமுதாயம் அழிக்கத்தான் வரும். அது எல்லாத்துக்கும் உள்ளது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எவ்வளோ உருவாக்குனாங்க, குலோத்துங்க வரலும் வந்தது. அதுக்கப்புறம் சோழர்களுடைய வாரிசுகளே எங்கே இருக்காங்கன்னு தெரியல. முகலாய சாம்ராஜ்யம் என்ன ஆச்சு, டெய்லராக இருக்காங்க தெரியுமில்ல, டெல்லியில். பகதூர் ஷாவுடைய கொள்ளு பேரை டெய்லர் இடம் வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். அதை ஒரு சமுதாயம் உருவாக்கும், ஒரு சமுதாயம் அழிக்கும், அவ்வளோதான். அதனால் நம்ம உருவாக்குறது 7 தலைமுறைக்கு வர்றதுங்கிறதெல்லாம் இப்போ நடக்காது. அதான் ஜேபிஆர்னுடைய காலேஜ் இன்றைக்கி அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இந்த அந்த ஜேபிஆர் சீட் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஏதோ பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி. இன்றைக்கி அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே சார், மிக்க நன்றி. உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கண்டு ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.